இந்த தாக்கம் இருக்கத்தான் செய்யும் உலகளாவிய அளவில் இதனுடைய தாக்கம். ஏனென்றால் நடக்கிற யுத்தம் என்பது எண்ணெய் வள நாட்டில் நடக்கிறது. கண்டிப்பா எல்லா நாடுகளும் அந்த எண்ணெய் வளத்தை நம்பி இருக்கின்றன. எனவே அதனுடைய தாக்கத்தை உலக நாடுகள் அனைவரும் அனுபவித்து தான் ஆக வேண்டும். அதிலிருந்து தப்பித்து ஓட முடியாது. ஆனால் அதற்கு தப்பித்து ஓடுவதற்கான ஒரு வழிமுறை ஒன்று இருக்கு. அது இன்னைக்கு நாளைக்கு திடீர்னு செய்ய முடியாது. அது ஒரு நீண்ட நெடிய ப்ராசஸ். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதைத்தான் தற்சார்பு பொருளாதாரம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். தமிழ் தேசியவாதிகள் திரும்ப திரும்ப எங்களுடைய மேடைகளிலே தற்சார்பு பொருளாதாரம் என்று நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லுவது என்னவென்றால், இன்னொரு நாட்டை சார்ந்து நம்முடைய பொருளாதாரம் நகர்வுகள் இருக்கக்கூடாது. நம்முடைய பொருளாதார சுழற்சி என்பது உள்நாட்டில் நம்முடைய பொருளாதாரத்தை நம்பி இருக்க வேண்டும். ஐயா, அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாட்டில் எண்ணெய் வளங்கள் கம்மி தானே. இப்போ அந்த மாற்று ஏற்பாடு செய்யுங்க. இப்போ பேட்டரிக்கு போயிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பேட்டரி வருது, பேட்டரி கார் வந்துருச்சு, பேட்டரி பஸ் வந்துருச்சு. மாற்று ஏற்பாடுகள் பண்ணணும். இப்போ எண்ணெய்க்கு தட்டுப்பாடு என்பதனால் இந்த மாற்று ஏற்பாடு. இதுவே வேற ஏதாச்சும் ஒரு பொருளுக்கு தட்டுப்பாடு வந்தால் எல்லாவற்றிற்கும் மாற்று ஏற்பாட்டை நாம் நம்முடைய தேசத்தை நம்பி, நம்முடைய தேசத்தில் இருக்கக்கூடிய மக்களை நம்பி, இந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பம், அறிவு, இதை நம்பி ஒரு தேசத்தை வழிநடத்துகிற பொழுது எந்த நாட்டில் எங்கே சண்டை போட்டாலும் நமக்கு எந்த பாதிப்பும் வராது. அப்படிப்பட்ட ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை நோக்கி நாம் நகர வேண்டும் என்றால் அது இன்னைக்கு நாளைக்கு நடக்கிற விஷயம் கிடையாது. முதலாவதாக தமிழ் தேசிய இனம் தன்னுடைய தன்னாட்சி உரிமையை பெற வேண்டும். அதை பெற்றால்தான் அதை நோக்கியே நகர முடியும்.